இந்த கடிகாரத்தை பார்த்தீங்கள்ல, அதில் இருக்க முற்கள் எவ்வளோ அழகாக சுற்றிட்டு வருது. அதில் இருக்க முற்கள் வேலை செய்யலை அப்படின்னா, அதை தூக்கி போட்டு இன்னொரு கடிகாரம் வாங்குவோம். ஏன்னா அது மணியையும் குறிக்குது, நிமிஷத்தையும் குறிக்குது. அது மாதிரி தாங்க நம்ம தலைமை பண்பும். நம்ம தலைமை பண்புங்கிறது சரியாக இருக்க வேண்டும். அப்போனா தான் நம்மளை பின்பற்றுபவர்களும் சரியாக நம்மளை பின்பற்றுவார்கள். தலைமை பண்பு சரியாக இருக்க வேண்டும். தலைவனே, எம் தலைவனே, தலைவனே. என்றும் நினைவில் கொள், மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள். நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணராத வரை இன்னொரு நபரை நல்ல விதமாக உணரச் செய்வது சாத்தியமே இல்லை. ஏனெனில் தலைமைத்துவம் உள்ளிருந்துதான் துவங்குகிறது. பிறக்கும் போதே எவரும் தலைவராக பிறப்பதில்லை. ஆனால் முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் தலைவராக ஆகலாம். சிறந்த தலைவராக நீங்கள் உங்களை பின்பற்றுபவர்கள் சொல்வதை நன்கு கவனித்து கேளுங்க. பிரச்சனைகளை வெளியிலிருந்து பார்க்கும் சரியான பார்வையாளராக சிறப்பாக செயல்படுங்கள். குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் இல்லை. நம்ம பேச தொடங்கும் போதே மற்றவர்களின் குரல் அடங்குவதே தலைமைத்துவம். அதிகம் பயணிக்காத பாதையில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள். அதுவே உண்மையான தலைமை பண்பு. ஒரு தலைமைத்துவம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த தலைமைத்துவம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அனைவரோடு அனைவராய் சமமாக இருத்தல் வேண்டும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை சரி செய்யணும். இதுதான் ஒரு உண்மையான தலைமை பண்பு. ஒரு தலைவராக உங்கள் வெற்றியில் கவனம் செலுத்தாமல் மற்றவர்களது வெற்றியிலையும் கவனம் செலுத்துவதே முக்கியம்.